இந்த கோரிக்கையிலிருந்து அவங்க எப்ப அதை நிறைவேற்றி தர்றாங்களோ அதுவரை தொடர்ச்சியாக போராடணும். நாம் வாழ்வே போராட்டம் தான். இவங்கள்ட்ட சிக்கிக்கிட்டு நாட்டை ஆளக்கூடிய ஐயா மோடிகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா தேசப்பற்ற உலகத்துக்கே ஏற்றுமதி பண்ணுவார். பாரத் மாதா கி ஜெய் முழக்கம் போடுவாங்க. பாரத மாதா நேரில் வந்தா அவளையும் கண் வன்கொடு வச்சு கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரு கட்ட கட்சி. அவன் புனிதம் பேசுவான், இந்துக்கள் என்று புனிதம் பேசுவான். என் அன்பு சொந்தங்களே, காஷ்மீர்ல கோயிலில் கருவறைக்குள்ளே வைத்து ஆட்சி வாங்குற பச்சளம் குழந்தையை வன்கொடுமை செய்த கும்பல் அந்த கும்பல். அவனுக்கு மனிதநேயமோ ஈவிரக்கமோ எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு அரசியல் தான். ஒன்னு பசுமாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. மாட்டுக்கறியை எப்படி சாப்பிடலாம்? மாட்டுக்கறியை எப்படி சாப்பிடலாம்? மாட்டுக்கறியை சாப்பிடுற நீ, மாட்டுக்கறியை சாப்பிடுற நீ நாய்க்கள் சாப்பிடான்னு கேட்பான். நாம பதில் கேட்கணும். நீ அகத்திகளை சாப்பிடுற பதிலுக்கு அருள்விதியை சாப்பிடுவியான்னு. அதனால இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை அவதூறு பரப்புரை எல்லாத்தையும் தாண்டி களத்தை நிக்கணும், வெல்லணும். இதை தாண்டி ஒரு வாய்ப்பு இல்லை. நம்ம போராடவை தாண்டி நமக்கு ஒரு வாய்ப்பு வாய்க்கப்பெறல. அதனால சமரசமற்று இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாம் போராடுவோம். நாம் அரசியல் உணர்வோடு போராடுவோம். யார் என்ன பேசினாலும் அது நமக்கு கூட அடங்குமே. குத்தமுள்ள ஊருல அவன் சுத்தமுள்ள ஆளுங்க.